இந்த வீடியோவ பார்த்த மாதிரி எப்படி இந்த மேஜிக் பண்ணலான்னு பார்க்கலாம். உள்ள ஆல்ரெடி ஒரு பால் இருக்கும். அதே இது இந்த சைடும் இன்னொரு பால் இருக்கும். ஆனா இது வந்து ஃபிக்ஸட். இது வந்து ரிமூவபிள் பால். இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே இது வந்து எடுக்கக்கூடாது. இது வந்து கேப்ல க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கணும். இப்போ ஆடியன்ஸ் பார்க்கும் பட்சத்தில இந்த பால நம்ம எடுத்துக்கிட்டு, ஒண்ணு ஃபேன் பாக்கெட்ல வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா அந்த 3 விரல்ல 3 ஃபிங்கர்ல ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க ஜாக்கெட் ஏதாவது போட்டு பண்றீங்கன்னா, ஜாக்கெட்குள்ள இப்படி நீங்க மறைச்சு வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து 3 ஃபிங்கர்ல க்ளோஸ் பண்ணி வைக்கேன். இப்போ ஆடியன்ஸ காட்டும் பட்சத்தில எதுவும் இல்ல அப்படின்னு காமிக்கணும். இந்த கேப்ப சுத்தி சுத்தி காமிக்கணும். ஏன்னா இதுக்குள்ள தான் அந்த ஃபிக்ஸடான பால் இருக்கு. இப்போ இது காமிச்சுட்டு, தென் க்ளோஸ் பண்ணிட்டு, ஒரு ஸ்னாப் பண்ணீங்கன்னா, மறைஞ்சு போன பால் வந்து உங்களுக்கு வந்துரும். அதே இது உங்க ஃபிங்கர்ல இருக்கிற பால் வந்து எப்பவுமே ஆடியன்ஸுக்கு விசிபிளா இருக்கக்கூடாது. விசிபிளா இருந்துச்சுன்னா, ஆடியன்ஸ் வந்து கண்டுபிடிச்சுருவாங்க 2 பால் இருக்கு அப்படின்னு. அதே இது ம திரும்பி உங்க ஆடியன்ஸ் வந்து பார்க்க வைக்கணும்னா, திரும்பி ஒரு ஸ்னாப் பண்ணிட்டு பால் வந்து திரும்பி இன்விசிபிளா மாத்தலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா, உங்க ஆடியன்ஸ ஈஸியா அட்ராக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல சின்ன பிள்ளைங்க ஏதாவது இருந்தாங்கன்னா, கூட கொஞ்சம் ஆர்வமா பார்ப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணிருங்க. See you guys. நெக்ஸ்ட் சூப்பரான ட்ரிக்ல வந்து உங்கள பார்க்கிறேன்.